13/8/2026 காரூனியா ப்ளஸ் 635க்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 9-0 அதிகமாக எதிர்பார்த்தது, ஆனால் வரல. சரிங்களா, போர்டு நமக்கு சி போர்டு நம்மளுக்கு மாறிடுச்சு. காரணம் 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்திருக்குது. 72-07 சி போர்டுக்கு வர வேண்டியது தான், ஆனால் அதிகமாக எதிர்பார்க்கல. டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ அந்த மாதிரி வந்தால் வரும். இது பார்த்திங்கன்னா 5-0-7 கொடுத்துருப்பேன் நான். 9-0-7 இந்த மாதிரி அந்த பக்கம் சி போர்டுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம அதிகபட்சம் ஒரு 4 நம்பரை கணிச்சு வைக்கிறோம். அது சில நேரம் ஒர்க் அவுட் ஆகுது, சில நேரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா, ஆனால் நமக்கு நேற்றைக்கு ஒரு 72ன்னு கிடச்சிருக்குது. அந்த 72 பார்த்திங்கன்னா 327 ஏ போர்டு நம்ம கரெக்டாக 3 வச்சுருக்கோம், பி போர்டில் 7 வச்சுருக்கோம். சரிங்களா, அந்த 7 சி போர்டுக்கு வந்துருச்சு. 2ஆம் நம்பர் 327 இந்த நம்பரு இதோடு கனெக்ட் ஆகிருக்குது. காரணம் என்ன, 9 3 கரெக்டாக இருக்குது, 7 கூட 9 இருக்கியா, 9 மட்டும் வெளியே வந்துருச்சு. இந்த 2 ஜோடி நம்பர் அப்படியே ஒரு 3 வச்சு அப்படியே மேட்ரு ஓவர். 93-27 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா, சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி, அதுதான் நம்ம பல யோசனை பண்ணி தான் கொடுக்குறோம். ஏ போர்டு 3 வரலான்னு தான் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாகி போச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர்லாம் 9-7-9 கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. ஓகே, 72 கொடுத்துருந்தோம், 0-72ன்னு. ஆனால் வந்தது 27. ஆனால் பாக்ஸு போட்டிருந்தா இந்த நம்பர் வந்து பிசி உட்காரும். இருந்தாலும் 8 செட்டை கொடுத்து பாக்ஸுன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பார்த்து தான் வைக்கிறோம். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, நாளைக்கு எப்படி வரும் என்னங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு காரூனியா ப்ளஸ் 635. சரிங்களா, ஆள் போட பொறுத்தவரைக்கும் 4-6ன்னு எடுத்துருக்கிறேன். 4-6 ஆள் போடு. சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் 8 அல்லது 3 வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 8-3 நம்ம போர்டில் கொடுக்கல. சரிங்களா, காரணம் என்ன, இந்த நம்பர் வந்துட்டு 36 வருமா 86 வருமானு ஒரு டவுட்டில் இருக்குது. அப்படி வந்தால் என்ன வருங்கிறத பார்க்கணும். சரிங்களா, பார்ப்போம் எப்படி வரும்ன்ட்டு. நாளைக்கு அதை நான் தனியாக இங்கே போடுற ஒரு 3 நம்பர் போடுறேன். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1, 8க்கு பவர் 3. சி போர்டு 6-1 பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு வந்துட்டு சி போர்டில் நம்ம 1 வைக்கல, 6 வைக்கல, மேலே தான் வந்திருக்குது. இங்கே கிடச்சது அப்படி தான் கிடச்சிருக்குது. அது திருப்பி அடித்தா 1-6 சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா, 1-6 சி போர்டுக்கு வரலாம். நம்ம சி போர்டு கொடுக்குற நம்பர் அது கொடுக்க போகிறதில்ல. 4ஆம் நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா, அப்புறம் வந்து 0 கொடுக்குறோம், அப்புறம் வந்துட்டு 6 கொடுக்குறோம், அப்புறம் வந்து 9 கொடுக்குறோம். அவ்வளோதான். 1ஆம் நம்பர் நம்ம சி போர்டுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு வேளை மிஸ் ஆனால் 6க்கு பவர் 1ன்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. 6ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. 6ஆம் நம்பரு கூட ஒரு இதுதான் 65ங்கிறது 5 வேணால் சி போர்டுக்கு கொடுக்கலாம். 0 வரலைன்னா 5 வரும் இந்த இடத்துல. சரிங்களா, அந்த ஏன்னா 0 வச்சுருக்கோமா, 5 வரலாம். சரிங்களா, 5-1 இது ரெண்டும் பவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 9க்கு பவர் நம்ம ஆல்ரெடி வச்சிட்டோம். சரிங்களா, அதனால் நீங்கள் உங்களுக்கு 5 வந்தால் 5 வைங்க, 0 வந்தால் 0 வைங்க, 6 வந்தால் 6 வைங்க, இல்லை 1 வந்தால் 1 வைங்க. நாளைக்கு 0 வந்துட்டு ஆல் போர்டுக்கும் பெண்டிங்காக இருக்குது. சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக இறங்கி ஆகணும். இன்றைக்கி நிறைய 0 கிடச்சிருக்குது நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 0 ஆட்டத்தில் இருக்கும் நினைக்கிறேன். சரிங்களா, பார்க்கலாம் எப்படி வருது என்னங்கிறது யோசனை பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி 0 வந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, 0 உள்ளே வரலைனாலும் வெளியே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பார்க்கணும். சரிங்களா, பார்ப்போம் எப்படி வருது என்னங்கிறத பார்ப்போம். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 1-2, பி போர்டு 6-7, சி போர்டு 0-4, 9 எங்கே வேணாலும் வரலாம். அப்படி தான் இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 16, 09, 60, 74, 10, 42, 65, 36. சரிங்களா, நாளைக்கு இதிலேருந்து அதிகபட்சமாக ஒரு 3 நம்பர் எடுக்கிறதுக்கும் அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதிகப்படியாக இருக்கும் 3 நம்பர் இதிலேருந்து கழட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம 7-0 கொடுத்துருக்கோம், 0-9-4 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது என்னங்கிறத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, டபுள்ஸ் வந்தால் 5-3-4 மெயின் டார்கெட்டு. சரிங்களா, அப்புறம் 7 வருமானு கேட்டிங்கன்னா 7ம் ஆட்டத்தில் இருக்குது. ஆனால் 7 வந்துச்சுன்னா ட்ரிபிள்ஸாக தான் வரும். 7-2 வந்தால் டபுள்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ட்ரிபிள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சிங்கிள் நம்பர் வரலாம். சரிங்களா, 74,
2 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 3Dயை பொறுத்த வரைக்கும் 947 கொடுத்துருக்குறோம் நம்ம. 947 வரலாம், 974 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் நான் 9 வெளியில் தான் வச்சுருக்கிறேன். ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா? 9 பொறுத்த வரைக்கும் அதான் டார்கெட்டு. அதான் 9 சி போர்டுக்கும் கொடுத்துருக்குறோம். ஏ போர்டுக்கும் நம்ம 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 போர்டுக்குமே அது சம்மந்தப்படுத்திக்கணும். சரிங்களா? எங்கே வேணாலும் உட்கார வைப்பாங்க. அந்த மிஷினில் எப்படி வேணாலும் வரும். எங்கே உட்காருதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் வருது, அவ்வளோதான். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 245, 947, 160. இந்த 160 மட்டும் கொஞ்சம் பாக்ஸில் உங்களுக்கு போடணும் இருந்தால் பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா அது 1, 6 ஏதாவது ஒன்று வெளியே வந்தால் 0 உள்ளே போயிடும். சரிங்களா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 160 மட்டும் பாக்ஸாக போடுறதுனா போட்டுக்கோங்க. மற்ற நம்பருக்கெலாம் நான் இது பண்ணல. ஏதாவது ஒன்று தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? வந்தால் பாக்ஸ் கொடுங்க. அப்புறம் 365 வரணும், இல்லைன்னா 865 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதை தான் நான் சொன்னேன். நான் 865 அப்படி இல்லைன்னா 860. சரிங்களா? இந்த மாதிரி வரலாம். அது மாதிரி 816 அந்த நம்பரும் வரலாம். ஓகேங்களா? அது பாக்ஸ் 3மே வந்துட்டு 8 மட்டும்தான் நம்மளுக்கு ஏ போர்டு. மீதி எல்லாமே பிசியை பொறுத்த வரைக்கும் திருப்பி வச்சுக்கணும். 8 மட்டும்தான் ஏ போர்டுக்கு. சரிங்களா? ஏன்னா 3 வச்சுருக்குறாங்க, ஒரு 8 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். திரும்பி 3 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 8 வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த 3க்கு பவர் 8ன்னு கொடுத்துருக்கேன். 3 திரும்பவும் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் நான் அதில் கொடுக்காம இங்கே தனியாக 8 வரலாம்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அது மாதிரி 609, 604, 750, 094. சரிங்களா? 4Dயை பொறுத்த வரைக்கும் 0974, அப்புறம் 5160, 0245, 5609. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய கணிப்பில் நம்ம கணிப்பு வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா நாளும் வின்னிங் வராது, ஆனால் வரும்போது நல்ல ஒரு வின்னிங்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.